ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு அவியல் எப்படி வச்சுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் கத்தரிக்காய் எடுத்துருக்கிறேன், வலதுனங்காய் எடுத்துருக்கிறேன், கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா சேனை, சீனியரைக்காய், தக்காளி, முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஸ்டவ்வில் கொண்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 3-4 போட்டுக்கோங்க, ஜீரகம், காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு முறை தேங்காய் போட்டு நம்ம இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ்வில் வச்சு அந்த காயை நம்ம அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கணும். அப்போ தான் அடியில் பற்றி பிடிச்சாது. இப்போ கிண்டிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கலாம். இலக்கி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய், அதை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியில் நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து இலக்கி இந்த மாதிரி நல்லா கிண்டி உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றி நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கத்தில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கி பாருங்கள். சூப்பரான ஒரு அவியல் நமக்கு ரெடியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.